ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். 4 மாதங்களாக ஊதியம் வழங்காததை கண்டித்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள். திருபுவனை பகுதியில் பரபரப்பு. தமிழகம், புதுச்சேரியில் வறண்ட காற்றால் இயல்பை விட வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சாம்பல் புதனையொட்டி தவக்காலம் துவங்கியது. தேவாலயங்களில் நடைபெற்ற திருப்பள்ளியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. 4 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள காவல்துறையினரின் சீருடை படி 16 கோடி ரூபாய் வழங்க துறை சார்பில் நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் திருபுவனை 4 வழி சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் மூலம் குப்பைகள் அகற்றப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் கீழ் வேலை செய்து வரும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு கடந்த 4 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும், தொழிலாளர்கள் அந்த நிறுவன அதிகாரிகளிடம் நிலுவை ஊதியத்தை கேட்டும் ஊதியம் வழங்காததால் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்துள்ளனர். இருந்தாலும் இதுவரை ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் திருபுவனை பகுதியில் வேலை செய்து வரும் துப்புரவு தொழிலாளர்கள் திருபுவனை, இந்திரா நகர் மற்றும் சிலோன் குடியிருப்புக்கு எதிரே 4 வழி சாலையில் குப்பைகளை அகற்ற பயன்படுத்தப்படும் 3 சக்கர வண்டிகளை சாலையின் குறுக்கே நிறுத்தி திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தை அறிந்த திருபுவனை காவல்துறையினர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இதுகுறித்து முதல்வரிடம் எடுத்துக் கூறி நிலுவை ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா உறுதியளித்தார். இதையடுத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த போராட்டத்தால் 30 நிமிடத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிலுவை ஊதியத்தை வழங்காததை கண்டித்து துப்புரவு தொழிலாளர்கள் திடீரென 4 முனை சந்திப்பில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வறண்ட காற்றின் எதிரொலியாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை விட வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வடக்கில் இருந்து வீசும் வறண்ட காற்றின் தாக்கத்தால் தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பூமத்திய ரேகையை ஒட்டிய மேற்கு இந்திய பெருங்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவை ஒட்டிய பகுதிகளிலும் மற்றொரு வளிமண்டல சுழற்சி காணப்படுகிறது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலையானது இயல்பில் இருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 9ஆம் தேதி வரை பொதுவாக வறண்ட வானிலை நிலவும் என்றும், 8ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாம்பல் புதன் தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ஜீசஸ் கிரைஸ்ட் என்று அழைக்கப்படும் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் தவம் மேற்கொண்டார். அவ்வாறு இயேசு தவக்காலம் தொடங்கியதை சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான சாம்பல் புதன் தொடங்கிய நிலையில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். பழமை வாய்ந்த இருதய ஆண்டவர் தூய பசிலிக்காவில் பங்குத்தந்தை பிச்சைமுத்து தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு சாம்பல் பூசும் நிகழ்வும் நடைபெற்றது. தவக்காலமானது மார்ச் 5ஆம் தேதி துவங்கி 40 நாட்களுக்கு கிறிஸ்தவர்கள் நோன்பு இருப்பார்கள். இந்த நாட்களை இறை ஆர்வலர்கள் புனித நாட்களாக கருதுவார்கள். தவக்காலத்தின் இறுதி வாரம் வரும் ஏப்ரல் மாதம் முதல் துவங்குகிறது. அப்போது சிலுவை பாதை எனப்படும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இதேபோல் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள பழமை வாய்ந்த தூய ஜென்மராகினி அன்னை பேராலயம், வில்லியனூர் லூர்து மாதா தேவாலயம், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை, புனித அந்தோணியார், அரியாங்குப்பம் மாதா கோவில் உள்ளிட்ட பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் சாம்பல் புதன் நிகழ்வில் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
புதுச்சேரி காவல்துறையினருக்கு 4 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ள சீருடைப்படி நிலுவைத் தொகையை வழங்க துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகள் நலசங்கத்தின் இணை செயலாளர் ஞானப்பிரகாசம் மற்றும் நிர்வாகிகள் சமீபத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரைப்படி காவல்துறையினருக்கான சீருடைப்படி கடந்த 1/7/2017 முதல் வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டது. அதன்படி புதுச்சேரி காவல்துறையினருக்கு கடந்த 2017-18 முதல் 2020-21 ஆண்டு நிதியாண்டு வரை 4 ஆண்டுகள் சீருடைப்படி வழங்கப்பட வில்லை என்றும் சீருடைப்படி நிலுவையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து தற்போது காவல்துறையினருக்கு சீருடைப்படி நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து துறையின் தலைமையக காவல்துறை கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் அளித்துள்ள பதிலில் காவல்துறையினருக்கான சீருடைப்படி நிலுவைத் தொகை தோராயமாக 16 கோடி வழங்க அரசின் ஒப்புதலுக்கு கோப்புகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தற்போது காவலர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் ஆசாமியால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த காவலர் வசந்த் சிகிச்சை முடிந்து பணியில் சேர்த்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி வில்லியனூர் அருகே கஞ்சா குற்றவாளிகளை பிடிக்க சென்ற காவலர் வசந்த் கொடூரமாக தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் அவர் பல மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சட்டசபை கூட்டத்தொடரின் போது சட்டமன்ற உறுப்பினர்களும் கேள்வி எழுப்பினர். மேலும் பாதிக்கப்பட்ட காவலர் வசந்திற்கு தேவையான உதவிகளை அரசு செய்யும் எனவும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உறுதியளித்தார். இந்நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த காவலர் வசந்திற்கு காவல்துறை சார்பில் எந்த நிதியுதவியும் அளிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் காவலருடன் பணியாற்றிய சக காவலர்கள் இணைந்து 2 லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்து மருத்துவ சிகிச்சைக்காக அவருக்கு அளித்துள்ளனர். கஞ்சா குற்றவாளிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டு பல இடங்களில் எலும்பு முறிவு, தலையில் எலும்பு சிதைவு ஏற்பட்ட நிலையில் காவல்துறை மற்றும் அரசு சார்பில் ஆறுதல் கூறக்கூட யாரும் வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கஞ்சா ஆசாமிகளால் தாக்கப்பட்டு சிகிச்சை முடிந்து வந்த காவலர் வசந்த் கடந்த வாரம் பணியில் சேர்ந்துள்ளார். இந்நிலையில் தலையில் எலும்பு முறிந்துள்ளதால் காவலர்களின் தொப்பியை அணிய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து காவலர் வசந்த் காவலர்களின் சீருடைகளை விற்பனை செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தந்தை பெரியார் நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தந்தை பெரியார் நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் குடிநீர் விநியோகம் செய்யும் குழாயில் பழுது ஏற்பட்டுள்ளதால் அதில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது என்றும் இதன் காரணமாக மார்ச் 6ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மதியம் 12 மணி முதல் 2 மணி வரையில் தந்தை பெரியார் நகர், கோல்டன் அவென்யூ, சாரதாம்பாள் நகர், மணக்குள விநாயகர் நகர், SBI காலனி, ரத்னா நகர், அம்பாள் நகர், குண்டுபாளையம், கவுண்டன்பாளையம், மருதம் நகர், ஆருத்ரா நகர், மூகாம்பிகை நகர், அஜீஸ் நகர், பவழ நகர், எல்லைப்பிள்ளை சாவடி, திலகர் நகர், விவேகானந்த நகர், வழுதாவூர் ரோட், கணபதி நகர், சித்தானந்தா நகர், மோகன் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தங்களது பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசின் நலவழித்துறை சார்பில் டெங்கு நோய் குறித்த விழிப்புணர்வு நாடகம் கோரிமேடு பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் மற்றும் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக டெங்கு விழிப்புணர்வு நாடகம் கோரிமேடு காமராஜர் நகர் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுகாதார உதவியாளர் சிவக்குமார் வரவேற்புரையாற்றினார். கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி சித்ரா தலைமை தாங்கினார். இதில் புதுச்சேரி கண்மணி கிரியேஷன்ஸ் கலைக்குழுவினர் டெங்கு நோய் என்றால் என்ன, டெங்கு கொசு உற்பத்தியாகும் இடங்கள், டெங்கு நோயின் அறிகுறிகள், டெங்கு நோயின் பரிசோதனை முறை, சிகிச்சை மற்றும் நோய் பரவாமல் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் நாடகம் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் நாடக கலைக்குழுவினர்கள் பலர் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் டெங்கு நோய் குறித்த துண்டு பிரசுரங்களை கிராமப்புற செவிலியர் தனலட்சுமி பொதுமக்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியின் இறுதியாக சுகாதார உதவியாளர் ஜெகநாதன் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆஷா ஊழியர் விருதாம்பாள் உட்பட பலர் சிறப்பாக செய்திருந்தனர். கொசு மாதிரி உங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க. சரிங்களா?
அதனால இனிமே வீட்டுக்கு பின்னாடி பழைய டயரு, தேங்காய் ஓடு, பிளாஸ்டிக் பக்கெட் இதெல்லாம் போட்டு வைக்க கூடாது. உரல் கல் இருந்துச்சுன்னா அதை கமுத்து தான் போட்டு வைக்கணும். ஏன்னா மழை நீர் தேங்கும்ல, மழை நீர் தேங்கினா என்ன ஆகும்? கொசு உற்பத்தி ஆகும். அப்ப அந்த கொசு வந்து நம்மளை கடிச்சா என்ன ஆகும்? டெங்கு காய்ச்சல் வரும். புதுச்சேரி வடக்கு கோட்ட பகுதிகளில் மின் கட்டணம் செலுத்தாத நுகர்வோர்களின் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என மின்துறை சார்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வடக்கு கோட்ட கிராமம் மின்துறை நிர்வாக பொறியாளர் ஸ்ரீதர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை கிராமம் வடக்கு கோட்டத்திற்கு கீழ் இயங்கும் வில்லியனூர், பூமியான்பேட்டை, லாஸ்பேட்டை, கோரிமேடு, அசோக் நகர், முத்திரையர்பாளையம், காலாப்பட்டு, ராமநாதபுரம், சேதராப்பட்டு, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள மின் நுகர்வோர்கள் தங்களின் மின் கட்டண பாக்கியை பட்டியலில் உள்ள இறுதி தேதிக்குள் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் மின் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதையும் செலுத்திய பிறகே மறுபடியும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மின் நுகர்வோர்கள் அனைவரும் மின்துறைக்கு சரியான நேரத்தில் பணத்தை செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8065 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1040 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.